வெளியில் போகிறத விட கூட வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துருக்கிறோம். ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்குறது வந்து 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து உடுவில் பகுதியில் வந்து இருக்குது. இதில் தான் இப்போ போடுறது வளர்ந்த பிள்ளைகள். அப்போ அந்த கதையில் எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. சொல்லி போட்டு போனேன், அக்கா கவலைப்படாங்க வீடு கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் அப்பவும் ஆள் வந்து நம்பல. சொன்னவா கிடைச்சா பாப்பன் தம்பின்னு கட்டாயம் தான். இன்றைக்கு அக்காவுக்கு இந்த அளவுக்கு வீடு கிடைக்கும்னு அவவும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒன்று பார்த்துதான் அக்காவும் அக்கான தங்கச்சியும் நல்ல பாசம். இவ தனியாக கவலைப்பட்டு கஷ்டத்தை சொன்னதும் இல்லாமல் அவன் என் தங்கச்சியும் சேர்ந்து அழுத வேண்டாம். அந்த என்ன சொல்றது, ஏங்கி கொண்டிருந்த மாதிரி இருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கு நடுகளும் கவலைதான். வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பேசுறேன்னா இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த வீட்டு திட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. அது இந்த முக்காவாசி திட்டம் முடிஞ்சுது, கூரை வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னவேன். அங்கே தான் போகிறேன். ஜான்சனாவோட போயிட்டு அந்த வீடு வந்து முக்கா திட்டம் முடிஞ்சுதான். அந்த வீடியோவும் பார்த்துக்கொண்டு அக்காவோடையும் கழிச்சு போட்டு வருவோம். ஸோ எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு லீவு நாள்ன்றபடியாக என்னோட சேர்த்து என்னுடைய நண்பரும் வந்து வந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் வளமையாக லீவுன்னு சொன்னால் வெளியில் போகிறத விட கூட வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துருக்கிறோம். ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்குறது வந்து 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து உடுவில் பகுதியில் வந்து இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டு அந்த வீட்டில் வந்து கூரை வேலையெல்லாம் முடிஞ்சால் அப்போ நில வேலையில் வந்து போய்கொண்டிருக்கோன்னு சொன்னவே. அப்போ நாங்கள் ஒரு நேரம் போயிட்டு நாங்கள் பார்க்க போயில தானே. யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ந்து 4 நாளாக மழை, என்ன 4-5 நாளாக வந்து சரியான மழை வந்து பெய்யுது. இன்றைக்கு தான் வந்து நல்லா வெயில் அரிச்சு போய் ஃப்ரீயாக கிடக்கு. வீட்டு திட்டம் நடக்கிற வீட்டுக்கு தான் போயிட்டு அந்த வீடுகள் வந்து என்ன மாதிரி அரவாசி வேலை வந்து முடிச்சிருக்கீங்கம்மான்றலாம் சொன்னவே. போய் நிலப்பாடு இல்லாமல் பார்த்துட்டு வர போகிறோம் திரும்பி வீட்டுக்கு. இன்றைய வீடியோ வந்து நார்மலாக அதாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கோ, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. சரி வாங்க போகலாம். அந்த நிலையெல்லாம் அடிச்சு நிலவும் முழுத்தாச்சு. நிலையெல்லாம் அடிச்சு நிலவும் முழுத்தாச்சு. இப்படிதான் கிடக்கு லைட்டு போட. வயரிங் வெட்டி தாத்துருக்கு. பெப்பல் வெட்டி தாத்துருக்கு வயரிங்கு. வெட்டி தாக்குறேன். இதான் படையறையா கம்மியல் தோக்கணுங்க. இனிமே என்ன வேலை நடக்கு எங்க அவ 3வது ரூமுக்கு எடுத்து வச்சிருக்கணும் போல. இப்பதான் பூச்சிருக்கு போல. பாருங்க ஒரு வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களால் வந்து கட்டி கொடுக்கப்படுகிற வீடு. இந்த பக்கம் இது நான் நினைக்கிறேன் நாங்கள் தங்கட முதல் இருந்த நிலையே போட்டிருக்கணும். என்ன கேமரா எங்கே பிடிக்குது? கேமரா எங்கே பிடிக்குது போல பிடிக்குதா? முதல் இருந்த நிலையே போட்டிருக்கணும் போல. இல்லை அந்த வீட்டுக்கு போட பழைய நிலையை எடுத்து போட்டிருக்கேன். கேப்பம் இருக்கிற எல்லாம் மெயின் பாதை வந்துட்டு அன்றைக்கு வரைக்கும் இதுக்கு பாதை இல்லை. இல்லை வேணும் வேணும். 3வது ரூமுக்கு அளவு எடுத்து விட்டுருக்கணும். அப்புறம் தாங்கள் கட்டுவோம் உண்டு அப்படின்னா முதலுக்கு அடைச்சில்ல கிடந்த என்ன அப்படின்னா உடைச்சுன்னா அணியா அந்த அவ்வளோ கல். எத்தனை கல் வரும் இதுக்கு? ஒரு 20 கல். 20 கல்லும் மணியா தானே அப்புறம். எப்போ மட்டும் முடியுமான்னு தெரியாது. என்ன வேலை எனக்கு முடிச்ச அக்கா வணக்கம். பிள்ளையோட பெரியலாக்குமே அதுக்கு ஏனக்கா அந்த இது வந்தது அண்டை கடைச்சியில் கிடந்தது.
சட்டையில கொஞ்சம் மீட்டா விட்டா பிள்ளை இறக்கி போட்டு என்னன்றா இது 3வது அப்படி 3வது விட்டுட்டேன் நான் உடைச்சு இல்லைங்களா 3வது வரைக்கும் அங்க ஓ அது கல் அணியாம இல்லக்கா முதல்ல அதுக்கிட்ட விட்டுருக்கலாம் இல்ல எத்தனை கல் கிட்ட போட்டு கல்லும் வந்து அந்த புளி மணியா இருந்தானே உங்களுக்கு எனக்கு காசு இல்ல உங்களுக்கு தான் சொல்றேன் அது நீங்கள் அன்றைக்கு கட்டைக்கு இடம் விட்டுருக்கலாம் அதுக்கு கதை அங்கேயே தம்பி கொரோட்டோல் மாதிரியே இது அப்படி வரையில தானே இப்ப நான் குழம்பி விட்டு நான் கண்டுதான் உடைச்சு இந்த பூசினாலும் மேந்து முறைக்கானியா இருந்தானே எவ்வளவு கண்டுட்டு தான் நிலைய வச்சு இதுக்கு பூசினாலும் அணியா இருந்தானே அணியா இருந்தா உடைச்சு கல்லு சீமேந்து சும்மாவே அன்றைக்கு வரைக்கும் இது மூடி கிடந்தது போட போறோம்னு சொன்னாங்க முதலே வேண்டாத அப்படி என்ன கிளீன்னஸ் நான் அன்றைக்கு வரைக்கும் அடைச்சு கிடந்தேன் நான் பார்த்தேன் இது என்னடா இது 3வது வரைக்காகத்தான் அண்டைய ஒரு நாள் கூலியும் சீமேந்தும் மண்ணும் அணியா கல்லும் எனக்கு இதுல ஒரு லாபம் இல்லை உங்களுக்கு தான் சொல்றேன் அந்த காசு உங்களுக்கு மிச்சம் தானே அக்கா அதுதான் அதை யோசிச்சுக்கணும் கொஞ்சமும் அடைஞ்சால போட போறோம்னு சொல்லுறோம் பிள்ளைக்கே சொன்னேன் நாங்க 3000 ரூம் ஒரு கிராம் முதல் பிளான் கூட என்ன சாமான் மிஞ்சிருக்கா பையனி என்னொன்று நீ வந்தா தான் தெரியுமா அவருக்கு இந்த கருங்கல் தேவைப்படாது கல்லு தேவை இந்த கருங்கல் தேவைப்படாது மணல் தான் கட்டாயம் தேவை மணல் லோமாக்கும் இழுக்கிறதுக்கு வேணுமே அது பூச்சி மண் பூசுறதுக்கு வேற மண் அப்ப இந்த மண்ணுமே தேவைப்படாது கல்லு மிச்சம் இருக்கும் இந்த கல்லும் தேவைப்படாது மரம் எல்லாம் என்ன பழைய தேவையில்லாம மரங்கள் தான் வேற எதுவும் மிஞ்சினதோ வேற மிஞ்சினதுண்டா அங்க ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் நீ கட்டி மிச்சம் வேண்டாம் சீமேந்துகள் என்னன்னு தெரியாது சீமேந்து வேற என்ன மிச்சம் வேறமண்டு அப்ப கருங்கல் மட்டும் தான் மிச்சமா இருக்கு கருங்கல்லு கிடாக்குது ஒரு லோட் இனி முன்னுக்கு அந்த இதுக்கு போட வேற ஆக்கும் இந்த கொஞ்சம் குந்துவை போட போறேன் இது என்ன தண்ணில இதுங்கோ இதுக்கு தானாக்கும் அடிச்சவ இதுக்கு வருது இதுக்கு பேருந்து என்னன்னு தெரியலேன்னு ஊட்டையில நேற்று ராத்திரி பொழுது நேரமும் சென்று போச்சு நீ வந்தா வயரிங் எல்லாம் தாட்டே செஞ்சிருக்கேன் நான் மேலதான் அடிக்க போய் நீட்டான வயரிங்லாம் எப்ப பூச்சி வேலை தோங்குது அப்ப நாளைக்கு வருவினமா நாளைக்கு எப்ப மாட்டில வேலை முடியுமா நினைக்கிறீங்க இந்த மாசம் முடிய முடிப்பின 30ஆம் தேதி தர சொல்லித்தானே நிக்கிறோம் நாங்க 17ஆம் தேதி 30 இந்த மாசம் முடியணுமே எத்தனை நாள் இருக்கு அதுக்குள்ள செய்வீனா இனி மோட்டோட வாங்கணுமே நாங்க அது மோட்டோட வாங்கி மோட்டோட இன்னும் போடல அப்படி எங்க பேர் மோட்டோட போடல மோட்டோட இப்படியே போடணும் நீங்க அது அவர்தான் போடுறோம் அவர் தானே போடணும் அது அதுதான் எல்லாமே தானே கொங்கிரீட் போட்டு கூடாது நீ இது கான்கிரீட் போட்டு கொங்கிரீட் போட்டு கூடாது ஜன்னல் எல்லாமே நோக்கி அவங்களுக்கு ஜன்னல் பிடிச்சிருக்கு வேம்பில தான் செய்தது எல்லாம் வேம்பு அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த ரூமுக்கே வேம்பு அவர் தச்சு என்னன்னு சொன்னா காலங்காலமா கிடக்குற வேம்பு தானே நெல் தான் போட்டவர் அதுவும் அவர் கொஞ்சம் குழப்பம் தான் என்ன பிரச்சனை வேம்பில போடக்கூடாது நிக்கிறாரு என்னண்டா வேம்பு கூடாதுன்னு சொன்னேன் வேம்பு கூடாது நான் சொன்னேன் இல்லையா அவர் தச்சன் அவர் தான் முதலே சொன்னவர் தான் மச்சான் வேற இடத்த வேலை கொடுக்க வேம்பு போட சொல்லுங்க அப்பு நெல்லாம் அவர் சொன்னவர் கதவு திருத்தலாம் நில கலட்டி திருத்தல அப்ப வேம்புதான் நல்லது போடும் எல்லாத்துக்குமே வேம்பு இப்ப சின்ன அரைக்கும் பெரிய அரைக்கும் தான் போடக்கூடாது மற்றதுக்கு பாலையா இது பாலை குசினிக்கும் பாலை போல அவர் வந்து இந்த நிலை என்ன கணக்குன்றதான் நான் சொன்னேன் என்ன கணக்கு என்னன்னு தெரியும் அவர் தாங்கள் வேண்டியில போட்டோன்னு சொன்னவர் தான் வீடியோ பாக்கணும் இல்ல அங்க சும்மா பாக்கல சொன்னவர் இல்லோ அந்த இது லெவசீட்டும்
நிலம் மாவுள் பறிச்சதும் இதுவும் தாங்களா செய்து போட்ட வேண்டிய சொன்னவ இந்த நிலா அதுக்கு வராதானே இந்த நிலா வீட்டு அவர் அவர் மாவுளும் சீட்டு தானக்கா அவர் சொன்னார் சொன்னேன் சரி 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 அப்ப இது வேண்டி போடுவேன் அவர்கிட்ட வீட்டை வச்ச மாவுளும் சீட்டு தான் அவர்கிட்ட அதை கணக்கா சரி 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 உங்களுக்கு மாவுளும் சீட்டையும் தவிர மற்ற எல்லாம் பெருமண்டு சொன்னவர் சரி சரி நான் அதைத்தான் இது செய்யல அதைத்தான் நான் வேண்டி போட போறது பெருசுதானே பெரிய நிலை தானே அப்ப அங்க 3,000 வந்து அடிக்க போறீங்க ஓ 3,000 மண்டைக்கு செய்யக்கியாக்கா நீங்க சொன்ன நாங்கள் இல்ல நாங்களும் வெறும் அதை இதுக்கு என்ன கட்டுறது கொஞ்சம் தானே ஒரு டானாப்புறம் தானே வரப்போ அப்புறம் நீங்கள் மிஞ்சிற சாமான்களோ என்ன பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கோம் பொம்பளை பிள்ளைங்க சொன்னா 2 ரூம் காணாதான் நீ அவ கொஞ்சம் பொம்பளை பிள்ளைல நேக்கல பெரிய ரேக்கிலையும் எல்லா நேரம் போகல பெரிய விட ஒரு ரூம் தான் இருக்கு ஓ உங்களுக்கு ஒரு ரூம் தானே இப்ப நான் இதே கட்டினோம் தானே இருக்கு நீங்கள் இடவழியை விட்டுட்டீங்க தானே சரி என்ன அந்த கூலியில கொஞ்சம் அநியாயமாக்காம மினக்கெடுத்தாம சீரவேலியோ ஒழுங்கா நீங்க இனி அவர் செய்ய மாட்டேன் நான் இனி இவரை கொண்டு செய்வேன் ஓ இவர் மேசன் இப்ப இதுல ஏதாண்டுட்டார் தானே இனி செய்வேன் இனி கொஞ்சம் கொஞ்சம் மைனியெல்லாம் செய்து ராக்கத்தானே மேலே அவர் செய்து இன்னும் ஒரு தம்பியும் இதாண்டு வேறாச்சு எல்லாம் பழம் சொன்ன ஒன்று மரங்கள் ஒண்ணு புதுசு வேண்டால எல்லாம் செகண்ட் இதுதான் வாங்கினேன் அந்த ரீப் எல்லாம் புதுசு நடுவ வர்ற ரீப் அவ்வளவு மரம் நாங்கள் வேற சாமெல்லாம் வாங்கியாச்சோ எந்த பேப்பு தான் வேண்டியில போல வேண்டினாரு அங்க வேண்டி வச்சிருக்கிறாரோ தெரியல ஓ நல்ல பெருசா விட்டுருக்கிடாம கூடம் பரவாயில்ல பெருசா தான் விட்டுரு ஓ நான் தட்டு வைக்க சொன்னேனோ தட்டு வைக்க சொன்னேன் நான் இதுக்கும் தட்டு வச்சு தாரேன் இவ்வளவு தட்டு அதுக்குள்ள 2 தட்டு பேரு அதுல ஒரு தட்டு அதுல 2 தட்டு போட்டு தாரேன் மற்றது இது நான் அடுப்பு கட்ட வேண்டாம் தட்டை வைக்க சொல்லி தட்டை வைக்க உர அடுப்பு வேண்டாம் கேஸ் ஒரு நேரம் வந்து சொன்னாலே சொன்னா இதை பூவா கூட எரிச்சு அநியாயமாக்குவா நீங்கள் பாதுகாப்பா வீட்டு அப்படியே படியா வச்சு காசு என்னன்னு சொன்னாங்க அதை நான் சின்ன ஒரு பத்தி போட்டு சமைப்போம் சீட்டுகள் கிடாக்கு ஓடு கிடாக்குங்கள்ட்ட வீடு இல்லாம இனி பொம்பளை பிள்ளைகளும் வளர்ற நேரம் ஆக இதெல்லாம் கறி பாத்தீங்கன்னா வந்துட்டு 5 கலவெல்லாம் அநியாயம் தானே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இனி ஒரு நேரம் அவன் குமார் பிள்ளையா விட்டு அவளுக்கு 15 வயசு படிக்கிறா வருஷம் மூவியல் இதெல்லாம் கட்டி விட்டாங்க நான் கட்டி விட்டு நான் சும்மா வந்து பாப்ப மாட்டேன் மழைக்கு வாரது எங்கட வேலையில கொஞ்சம் போகுதாக்கா அதனாலதான் இன்றைக்கு கொஞ்சம் வந்து இனி என்ன மழை பாருங்க எப்படி மழை ஒண்ணுது மேலே மாதிரி இனி வேற நினைக்கிறேன் இனி வராதாம் ஏதோ 4 நாள் 5 நாள் மழைன்னு சொன்னது ஐயோ கடவுளே விட்டு விட்டு அடிக்க முடியும் இனி வராது இனி அவன் நாளைக்கு பூசுறதுக்கு பூச்சிவே இல்ல நிலமுழுக்கிறது தான் மற்றது வெள்ளையோ அதாவது அது உடனே முதல் நாளே போடுவீங்க போடுறது ஓ அடுத்த நாள் கனநாள் சென்று கதவு நிலமுழுக்கிறது வெள்ளை பெயிண்ட் அது இரவிரவ அடிச்சிட்டு இன்னும் ஒரு 5 வேலை தான் கிடக்கு 5 வேலையும் நாளைக்கு பூச்சி வேலைகள் முடிச்சு நம்ம பூச்சி வேலை டக்கு டக்குன்னு போடுமாக்கா சென்னாலும் காண நினைக்கிறேன் ஒரு நாளோட அவ செய்கிறவ தானே அவ 8 பேரை கொண்டாடி 8 பேரை போட்டா உங்களுக்கு ஒரு நாளே முடிஞ்சிடும் பூச்சி வேலையோ என்ன சின்ன வீடு தானேக்கா முடிச்சிடலாம் அவங்க வந்து அப்படித்தானே முடிக்கிறவங்க இழுவடிவினம் டக்குன்னு முடிச்சிடுவீனம் அங்கால வயரிங் தான் கொஞ்சம் மீனக்கட்ட வேலை அதையும் செய்தாச்சு தானே பயர் இழுத்து அதுக்கும் வச்சிருக்கணும் அங்கால வச்சிருக்கணும் அதுக்குள்ள உள்ளு கொடுப்பினமா அப்ப இன்றைக்கு உங்கள வீட்டு திட்ட வீடு என்னமேண்டு பார்க்கதான் வந்தது அப்ப அக்கா இருந்து மீனாக்கட்டை எல்லாம் கட்டி இருக்கிறா என்ன சில இதுகள்ல வந்து அக்கா மேற்பாடுற பார்க்காம அப்படின்னு சொன்னேன் நாங்கள் கொஞ்சம் உடிப்போம்ட்டு தான் இந்த கதை வச்சுட்டு பேந்து மில்ல பூசாம தான் இந்த முறை நாங்கள் அதான் செய்ததோ செய்திருக்கிறாரோ நல்ல வேலை நீங்க தான் சொல்லணும் அவருக்கு என்ன இதுல வந்து அவர்ல புள்ள உண்மைதானோ
இனி நான் தட்டு வச்சு தாங்கோ. நீங்கள் தானே உங்களோட வீடு இப்படி ரெண்டு சொல்லும். ஏண்டா இது கடைசி மட்டும் 100% வீதம். அவர்ல புள்ள சொல்லல. உண்மைதான். உங்களெல்லாம் புள்ள சொல்லுங்க. எங்கள்லதான். நீங்க தான் கட்ட சொல்லுவோம் இல்லையாண்டா அப்படி அதை விட்டு கட்டுமோண்டு. அவர் அடைச்சி போட்டு வெட்டுவ மட்டும்தான் நினைச்சவர்டா. இந்த கதவு போடுங்கள் இந்த கணக்கில் கதவு பெண்டுட்டு தான் நான் இந்த பிறகு அவர் இல்லை நான் கிடக்குற நிலையா போடுவோம். ஓ இந்த கதவு நாயக்கனாவியோட உங்களோட மூன்றாவது கதை எங்களோட தான் கணக்குல அது வராது. அப்ப நாங்கள் பின் அவர் அதுலதான் மூடி கட்டினவர் மூடி கட்டினேன். ரெண்டாவது பிறகு வந்து உடைக்க செய்ய கொஞ்சம் காசு நாங்க சேர்த்து. கதவு ஒரு கதவு தான். அத கதவு தான் ஒரு கதவு அந்த நிலை ஒட்டி அதுக்காக தானே இந்த நிலையை போட்டா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாண்டேக்கு அக்காண்ட வீட்டு திட்டம் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம். சில நேரம் 29 லட்சமாகவும் மாறும். 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கூடி 28 லட்சம் ரூபாய் இந்த காலத்துல வீடு கட்டுறது பெரிய விஷயம். பெட்ரோல் டீசல் விலை கூட சாமான் ரேட்டிலும் விலை கூடி மண் கரண்ட் கூட விலையெல்லாம் கூட்டிட்டு கரண்ட் கூட நேற்று வந்தது. கரண்ட் இல்ல கரண்ட் சாமான் வயரிங் சாமான் வயர்கள் பிளக் பாயிண்ட்கள் எல்லாம் விலை கூட்டிட்டு. அப்ப இந்த சரியாக இந்த காலகட்டத்துல ஒரு வீடு கட்டுறது இனி இல்லைன்ற கஷ்டம். உண்மைதான் உண்மைதான். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களே வீடு கட்டுறதுக்கு செய்யன கஷ்டம். பாவம் உங்களுக்கு இருந்த அம்மா உதவி செய்ததே நன்றி. அந்த அம்மா வந்து கட்டாயம் வருவா, ஓப்பனிங் வருவா, வந்து பாப்பா பார்த்துட்டு ஓப்பனிங் பண்ணி முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. 4 மணி கடிஞ்ச வந்தோன்றப்ப உங்களுக்கு கரைச்சலா இருக்கு. இல்ல அப்படி நினைக்காதீங்க தான். மேனிலேயே சொல்லுங்க. உங்களுக்கு வீட்டு திட்டம் தந்துதான் தெரியும். நீங்க என்ன எப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு விரையில மாதிரி என்னடா வந்திருக்க பார்த்தா தான் நல்லா எனக்கு உண்மையா வேற 2-3 நாள் வரையில இந்த மழையத்தான் பேசி இந்த தம்பி வேற மழையால மழை வேற போறது. ஐயோ சீண்டே வேற மழைக்கா தான் பேசினேன். அந்த மழை என்ன படிக்கத்தான் வேற வரையில என்ன வந்து பார்க்கணும். பார்த்து இல்ல வேலை பார்க்கணும். வேலை முடிஞ்சு அடிக்கடி வந்து ஆகின படுத்து இல்ல வந்து பார்க்கணும். என்ன மாதிரி நாங்கள் இருக்கிறோம் என்னன்றத என்ன நிலைமைன்றதை கட்டுறதையும் பார்க்கவில்லை. காசு தந்தா போல சரி. அது சரி. உண்மையிலேயே அக்காவிட்ட வந்து முதல் நாள் இந்த வீட்டை வரைக்கும் குடிசை வீட்டுல இருக்கு. அக்கா வந்து அக்காவும் அக்கான தங்கச்சியும் என்ன அக்காவும் அக்கான தங்கச்சியும் வந்து அழுது கொண்டிருந்தவே தங்களுக்கு வீடு இல்ல 14 வருஷமா. அக்கா சொன்ன கதையில எந்த கதை வந்து எனக்கு கவலை தந்தேன்னு சொன்னால், மழை வந்தா பள்ளிக்கூடத்துலாம் போய் தங்குறாங்க பொம்பளை பிள்ளைலாம் வச்சு கொண்டு 7ஆம் இருக்கு தம்பின்னு சொல்லி அலையக்கதான் எனக்கு கவலை வந்து சொல்லி போட்டு போனான்னு அக்கா உதவி கிடைக்கும் கவலைப்படாங்க. அதே மாதிரி அக்காவுக்கு உதவி கிடைச்சது. நம்பல நான் அப்பவும் நம்பல. 2-3 விஷயத்துல நம்பாம ஏமாந்து போனீங்க. அதுல நான் இதை நம்பல திடீரெண்டும். ஆனா இது ஒரு சரியான ஒரு கனவு மாதிரி எனக்கு நினைவு. உண்மையா அப்ப 2 பேரும் மறந்துட்டீங்க. தங்கச்சி காய்ச்சி கொண்டிருக்கே கண்ணீர் ஓடி கொண்டிருக்கு ஆக்களுக்கு. அப்ப நானும் பார்த்தோம் பாவமா இருக்கு. அப்ப சில கதை சொன்னவே மழை வந்தா பொம்பளை பிள்ளையில கொண்டு ஸ்கூலுக்கு தான் போறது தம்பி, அங்க சேஃப்டியில தான் இப்ப போடுறது வளர்ந்த பிள்ளையில. அப்ப அந்த கதையில எனக்கு ஒரு கவலையா இருந்து சொல்லி போட்டு போனேன். அக்கா கவலைப்படாங்க வீடு கிடைக்கும்னு சொல்லி. ஆனா அப்பவும் ஆள் வந்து நம்பல. சொன்னவா கிடைச்சா பாப்பேன் தம்பின்னு கட்டாயம் தான். இன்றைக்கு அக்காவுக்கு இந்த அளவுக்கு வீடு கிடைக்கும்ட்டு அவவும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த இடத்துல வந்து ஒன்று பார்த்துதான் அக்காவும் அக்கான தங்கச்சியும் இல்ல பாசம். இவ தனியா கவலைப்பட்டு கஷ்டத்தை சொன்னதும் இல்லாம அவன் தங்கச்சியும் சேர்ந்து அழுத வேண்டாம். அந்த என்ன சொல்றது ஏங்கி கொண்டிருந்த மாதிரி இருந்த ஒரு வீட்டுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கு நடுகளும் கவலைதான். தாங்கள் வந்த அவைகள் கொஞ்சம் பிரச்சனை இல்ல ஆள் அங்காளி பாருந்தானே அவன் கொஞ்சம் கஷ்டங்கள் அவை அண்டாட கஷ்டம் காசு. அப்ப எனக்கு இந்த வீடு ஒன்றுதான். எனக்கு உடுப்போ நகையோ ஒன்றும் தேவையில்லை. இளந்தரமா இந்த வீடு ஒன்றுதான். ஒன்றும் கவலைப்படாங்க. இன்னும் ஒரு 15 நாள்ல நீங்கள் 14 வருஷமா ஆசைப்பட்ட ஒரு வீடு இன்னும் ஒரு 15 நாள்ல கிடைக்க போகுது. வடிவாணி திறவுள்ள பொரியல். இனி பாம்பு வராது வீட்டுக்கு. புதுசா வீட்டுக்கு இனி பாம்பு வராது. பாம்புக்குள்ளே இருந்தேன் தானே. அதுலயும் காவல் இருந்து என்ன காத்தது இந்த கடவுளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இனி விளங்குத எனக்கு அந்த அம்மாவும் எங்கேயோ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்ததுக்கும்
அதே ஒரு பெரிய விஷயம் தான். உண்மையா முகம் தெரியாது எனக்கு இன்னும் தெரியல. இன்னும் தொடர்பே இல்ல. இன்னுமே தொடர்பே தெரியாது. முகம் கூட தெரியாது. அப்படி என்ன மாதிரி என்னமா ஒன்றுமே தெரியாது. அந்த அம்மாவும் எனக்கு இந்த கண்ணீரை பார்த்து தந்ததுக்கும் என்ன சொல்றது. எனக்கே திடீர்னு ஒரு ஆச்சரியம் தான். அவ வீட்டுக்கு வந்து உடனே ஓம் பண்றது. நான் நினைச்சேன் ஒரு 5-6 பேர் சேர்ந்து செஞ்சாலும் ஓகே. அவ ஒரு ஆளே அவ வந்து வீடியோல பார்த்தது வந்து என்ன சொன்னா, இவ மகளை வந்து ஸ்கூல் வழியா கொண்டு போய் நிப்பாட்டுறது உண்டு. அடுத்தது வீட்டுக்கு படுத்திருக்க பாம்பு வேறும் மட்டும் முதல் வீடியோல சொல்றவா. பாம்பு வேறும் பூரா வேறும் நாங்கள் அறையலுக்கு காட்டினா தானே. இப்ப காட்டினோம்னா அந்த அம்மா வந்து கவலையா போயிட்டு இல்லைங்களா. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்த கவலை ஜிஎஸ் வந்திருப்பின அவையெல்லாம் இதான். நம்ம இப்ப ஜிஎஸ் உங்களுக்கு சொல்லலையே தெரியாதண்டு. அவாக்கு தெரியாதுதான். நம்ம புதுசா வந்தவா முதல் வந்தவருக்கு தான் தெரியாது. அவ பெருசா வாரதும் இல்லதானே. அவ பள்ளிக்கூடத்துல இருக்கையே குமார் பிள்ளையேன்னு கொண்டு வந்து நீங்க கேட்டவா. குமார் பிள்ளைய கொண்டு சரியான கவலையா போய் ஏத்தி கொண்டு வந்து விட்டவா. இங்க அண்டி விட்டதான். பாதுகாப்பு இல்லையா அந்த பிள்ளைக்கு. பாதுகாப்பு இல்ல. கவலை வந்து அக்கா மலையண்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு போவேன். வீட்டை இருக்கில்லாம தண்ணி வந்து பக்கத்து வீட்டுல உறவினர் வீட்டை தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனவாங்க. உதயசூரியனில அவ கொண்டு வந்து திரும்ப இஞ்ச கொண்டு விட்டு போயிருக்கிறா. எல்லாரும் இல்லா நேரம் யோசிச்சு பாருங்க. 14 வருஷத்துல எத்தனை மழை காலம் வந்திருக்கும், எத்தனை வெள்ளம் வந்திருக்கும். இந்த குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்பா அவ்வளவு கஷ்டத்துக்கு முன்றைக்கு இவ்வளவு பெரிய வீடை வந்து யூடியூப்ல இருக்கிற ஆக்கள் தான் எடுத்து கொடுத்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொல்லி நான் திரும்ப நன்றி சொல்லுவேனாக்கா. விளங்கு இந்த வீடுன்றது பெரிய விஷயம். அப்பா எங்களுக்கு சும்மா எத்தனை பேர் சும்மா வருவாங்களா. ஐயோ நாங்கள் இத்தனைக்கும் போயிருப்போம். போயிருப்பேன். நான் இருந்திருக்கவே மாட்டேன் பயத்தில. முதல் பயம். பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இன்னும் நடந்தா பேருந்து சனமும் பேசுமே. இவ்வளவு இதுக்குள்ளேயும் பேர் இருக்கிறாள் இனி உறவினர் விட்டையும் எல்லா நேரமும் போயிட்டு கோமையிலாதானே சும்மா இந்த நாளில் எங்கும் இதுதானே. பள்ளிக்கூடம் வந்தா கரைச்சாலி இல்லையே எங்களுக்கு. அதால அக்கா நன்றி சொல்லாடி நான் அடிக்கடி நன்றி சொல்லணும்னு சொன்னா பாக்குற ஆக்கள் தான் உண்மையிலேயே ஷேர் பண்ணி யாரோ ஒரு ஆளுக்கு தெரியப்படுத்துறீங்க. என்ன உண்மையிலேயே அக்கா பாக்குற உதவி செய்யாட்டி அவே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்றதுக்கு இல்லோ அதுதான் பெரிய விஷயம். ஷேர் பண்ண அது நிறைய பேர் பாப்பினம் பார்த்துதான் உங்களுக்கு அந்த உதவி வந்திருக்கு. எவ்வளவு நன்றி கடவுளே. அந்த நன்றியெல்லாம் நீங்க நம்ம அவங்கள நேர்ல வேற விட்டு காட்டுங்க. பாசத்தை கூட சகோதரமே உதவி செய்ய காலமாக்கா. பாசத்துக்காண்டி இல்ல, பாசத்துக்காண்டி இல்ல, பொருளாதார பிரச்சனை, வேலை கஷ்டம், அவன எந்த குடும்பத்தையே பாக்குறது. இதே ஒரு உண்மையான இந்த காலகட்டத்துல அந்த டைம்ல ஒரு ஆள் ஒரு வீட்டு திட்டம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப உங்கள்ட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல. விளங்குதா. நீங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க பட்ட கஷ்டத்தை இனி வந்து ஒரு கஷ்டம் இல்ல. ஒரு 15 நாள் இருக்குமா. 15 நாளைக்கு ஒரு 15 நாள்ல வீடு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து வீடு கம்ப்ளீட் ஆகதான் வீடியோக்கள் போடுவேன். பாருங்க கட்டாம என்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு கொள்ளுங்க, கமெண்ட் அடிங்க. அப்ப நாங்களும் வந்து போறோம். என்னக்கா வந்து போட்டு வரேன். நீங்கள் தானக்கா வடிவா பாருங்க வேலையில சரியோ சின்ன சின்ன சொல்லுங்க. என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் சரிங்க. ஐயோ எனக்கு நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம். இந்த சிறப்பு தரும் மட்டும் இந்த மழையும் இருக்கக்கூடாது ஒரே யோசனை. அக்கா வெயிட்டிங். சிறப்பு கையில கொடுக்க முடியும் அக்கா வெயிட்டிங். உண்மையா ஏன்னா அந்த மழை நீங்க அம்மா வரைக்கே மழை வரக்கூடாது. மழை வரக்கூடாது. வரைக்குள்ள மழை வரக்கூடாது. என்ன வடிவா வந்து வீடெல்லாம் பார்க்கணும், சந்தோஷமா போகணும் என்றதான் எனக்கு முதல் ஆண்டவரை ஜெபம் பண்ணினபடி நடுகாலம் பாஸ்டர் மேரம் மழை போனோம். சனிக்கிழமையா வருகுது. சனிக்கிழமை நாள் வருதுன்னு திறப்பு கையில தான் செய்யணும். திறப்பு எல்லாம் என்ன எல்லாம் பூட்டு எல்லாமே பூட்டோ எல்லாம் பூட்டு எல்லாம் பூட்டு எல்லாம். அப்ப என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா உறவுகளே வீடு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்கு. அப்ப அந்த வகையில வந்து இன்றைக்கு நோம்பலா வந்து ஒரு விசிட்டிங் பண்ணி பார்த்து நான் வீடு வந்து இப்படி போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி தனியாவே காசை கொடுத்துட்டு போன்ல மட்டும் பார்க்க நேர்லயே வந்து பார்த்து வீடியோ போட்ட மாதிரி இருக்குமென்று தான் வந்தது. வந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வேளாங் கிடக்கு, 5 வேளாங் கிடக்கு. 5 வேலையும் சின்ன சின்ன வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். வீடு எழுப்புறதுதான் கஷ்டம்.
எழுப்பி முடிக்கிற விளக்கம் சின்ன விஷயம் முடிச்சாச்சோ, உங்களுக்கு. இது நீ சும்மா இன்னும் சொற்ப நாட்கள்ல வந்து அக்காவுக்கு வீடு வந்து கிடைக்க போகுது. வீட்டுக்கு இனி பாம்பு பூரான் ஒன்றும் இருக்காது. எந்த பெரிய மழை விட்டி சூறாவளி வந்தாலும் ஒரு அசையா வீட்டுக்கு தண்ணி வராது. இனி இந்த வீட்டுக்கு தண்ணி வந்துடான்னு சொன்னா இந்த ஊருக்குள்ள தண்ணி வரும். நீ அசையவும் மாட்டேனே நானே இனி அசைய மாட்டீங்க. அஹ் வீடு முடிய விட்டுதான் இன்னும் ஒரு பெரிய சந்தோஷத்தாக்கா பாக்கணும். திறப்பூலா காக்கா திறப்பு கொடுக்க என்ன அப்ப இன்னும் சந்தோஷம் சந்தோஷம் என்னமோ கடவுளே, எனக்கு அந்த அம்மா வந்து பார்த்துட்டு போகும் மட்டும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். சரி, கவலைப்படாங்கோ, யோசிக்காங்கோ. இன்னும் நாளைக்கு வருவோம். ஓகே, ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன். புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.